அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜியில் கிளப் 99, அதாவது சந்தோஷத்தை கெடுக்கும் ஒரு நாணயம் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசன் இருந்தார். அவரிடம் எல்லாமே இருந்தது, பணம், பதவி, புகழ். ஆனால் அவர்கிட்ட மன நிம்மதி மட்டும் இல்லை. ஒரு நாள் அவர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனை பார்த்தாரு. அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக பாடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். இந்த அரசனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. உடனே அவனை கூப்பிட்டு, நீ எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்டார். உடனே வேலைக்காரன் சொன்னா, அரசே எனக்குன்னு எதுவும் பெருசாக எதுவும் வேணாம். எனக்கு சாப்பிட உணவு இருக்குது, தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, என் குடும்பம் என்கிட்ட இருக்குது, எனக்கு அதுவே போதும், அதனால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் இந்த பதில் அரசனுக்கு ஒரு திருப்தி அளிக்கலை. உடனே மந்திரியை கூப்பிட்டு இதை பற்றி சொன்னார். உடனே மந்திரி சிரிச்சபடியே சொல்கிறாரு, அரசே அவன் இன்னும் அந்த கிளப் 99ல் உறுப்பினர் ஆகலை. அதில் ஒரு உறுப்பினர் ஆயிட்டாம்னா அவனுடைய மகிழ்ச்சி தொலைந்து விடும். இன்னைக்கு இரவு நீங்கள் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அன்னைக்கு இரவு மந்திரி ஒரு பையில 99 தங்க நாணயங்களை வைத்து அந்த வேலைக்காரனோட வீட்டு முன்னாடி வைத்து விடுகிறார். மறுநாள் காலையில அந்த வேலைக்காரன் அந்த பையை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அதில் இருக்கிற நாணயங்களை எண்ண ஆரம்பிக்கிறான். அதில் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா 99 நாணயம் தான் இருக்குது. ஒரு நாணயம் மட்டும் குறைகிறது. உடனே அதை நினைச்சு அவனுக்கு ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி ஒரு நாணயம் எங்கே போச்சு? நம்ம அந்த ஒரு நாணயத்துக்கான இனிமேல் நல்லா உழைக்கணும். அது மொத்தமாக ஒரு 100 இருந்தால் இன்னும் கொஞ்சம் முழுமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு கவலை ஏற்பட ஆரம்பிக்கும். உடனே அதனால எப்போ பார்த்தாலும் ஒரு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. உடனே இதை பார்த்து அரசன் அதிர்ச்சி அடைகிறார். அப்பதான் மந்திரி சொன்னாரு, இதுதான் அரசே கிளப் 99. நம்மிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சி கொள்ளாமல் நம்மிடம் இல்லாததற்கு இயங்கும் போதுதான் நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி தொலைந்து விடுகிறது. அதனால வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற முடிவில் ஆசை வந்துவிட்டால் நம்முடைய மன அமைதி போய்விடும். நன்றி.